இப்ப இந்த நம்ம தமிழகத்திலே பொறுத்தளவுக்கு, சில விஷயங்கள் வீடுகள்ல வந்து பெண்கள் அத ஃபாலோ பண்றாங்க. அது மூடப்பழக்க வழக்கமா? இல்ல சரியா? அப்படின்றது தெரியல. அத நீங்க தெளிவுபடுத்துங்க. இப்ப நைட்டு நேரம் வந்துருச்சுன்னா, மகரிப் நாளானா நகம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நைட்டு வந்து துவைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நைட்டு வந்து கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நைட்டு வந்து வீட்ட கூட்டி பெருக்கக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் பட்டியலாம். இதெல்லாம் மூடப்பழக்க வழக்கங்களா? இல்லன்னா இது சரியானது தானா? இத கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன் சார். இது எல்லாத்தையுமே மூடப்பழக்கம்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் விழிப்புணர்வு அறிவுரைகள். விழிப்புணர்வு. அதேபோல மருத்துவ அறிவுரைகள் இதில எல்லாம். ஏன்னா இரவு நேரத்தில துணி தைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நகம் வெட்டக்கூடாதும்பாங்க. சொல்லுங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இரவுல வெளிச்சம் மங்கலா இருக்கும். நம்ம காலம் அல்ல. இந்த பழமொழி இப்ப வரல. அந்த காலத்துல ஆமா. இருந்தது தான். இந்த மாதிரி தான் அப்ப இருந்திருந்தா அந்த பழம் வந்திருக்காது. வந்திருக்காது. இப்ப தான் இரவு நேரத்தில இருக்கிற வெளிச்சம் பகலாவது பகல பகலை விடவும் அதிகமாவுல இருக்குது. நேரத்துல அந்த அளவுக்கு இருக்கு. அப்போலாம் குத்து விளக்கு, அரிக்கன் லைட்டு, முட்டை லாம்பு இத இந்த வச்சு வச்சு தான் லைன் பண்ணுவாங்க. வெளிச்சம் கம்மி. அந்த இடத்துல மட்டும் இருக்கும் கொஞ்சமா. ம். மங்கலா தான் இருக்கும். இவர் நகம் வெட்டுறேன்ட்டு போயி, அவர் கைய விரல வெட்டிக்கிருவாரு. அது ஒரு துணிய தைக்கிறேன் அப்படி ஊசியில துணியில குத்துறது பருவம் விரல்ல குத்திக்கிருவாரு. குத்திருக்காரு. இதெல்லாம் நடந்திருக்கு. ம். அதனால தான் இரவுல தைக்காதீங்க. அப்படின்னா இது மூட பழக்கம் அல்ல. இவர் விழிப்புணர்வு. உன் உடம்புக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறதுனால சொல்லப்பட்டது தான். இரவுல கண்ணாடி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ம், ம். அதுவும் அப்படிதான். ஏன் மங்கலம் இப்போ அப்படி இல்ல. அப்போ மங்கலான வெளிச்சம். மங்கலான வெளிச்சத்தில கண்ணாடி பார்த்தா கண்ணுக்கு பாதிப்பு. பாதிப்பு. அதனால சொல்லுவாங்க. அதனால தான் அசருக்கு பிறகு குர்ஆன் ஓதக்கூடாதுங்கிற கருத்து கூட முஸ்லிம்களுக்கு மத்தியில இருந்துச்சு. கேள்வி பதில் நிகழ்ச்சி அத கேட்டிருக்காங்க. அசருக்கு பிறகு குர்ஆன் ஓதக்கூடாதுங்கிறாங்களே, குர்ஆன் ஓதக்கூடாதான்னு கேட்டாங்க. ஓதலாமே. அப்ப இப்படி சொல்றாங்களேன்டா அந்த காலத்தில. அந்த சூரியன் மறைவு அசருக்கு பிறகு சூரியன் மறைவதற்கு முன்னால கொஞ்சம் வெளிச்சம் தான் இருக்கும். ம், ம். அந்த வெளிச்சத்தில போய் ஒரு ஆள் குர்ஆன் ஓதிட்டு இருப்பாரு. கண்ணுக்கு கெடுதி. இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் மறைய போகுது. வெளிச்சம் மங்கலா இருக்கும். அப்போ கண்ணுக்கு கெடுதிங்கிறதுனால அப்படி சொன்னாங்களே தவிர, மார்க்க ரீதியில இல்ல. மார்க்க ரீதியில அசர்புறம் ஓதலாம், சுபபுறம் ஓதலாம். அது பிரச்சனையே கிடையாது. உடற்கூறு அமைப்பில சில அறிவுரைகள பெரியவங்க சொல்லி வச்சாங்க. மருத்துவ அடிப்படையும் கூட அப்படி சொன்னாங்க. மருத்துவ நைட்ல கீரை சாப்பிடக்கூடாது. அது இன்னைக்கும் சொல்றாங்களே. ஏன்னா கீரை என்பது குளுமையான பொருள். அத சாப்பிட்டு தூங்குனாக்கா சளி உருவாகும். பகலா இருந்தா பிரச்சனை இல்ல. இரவு நேரத்தில. அதனால டாக்டர் கூட சொல்றாங்க. இரவு இருந்தா இன்னைக்கு அந்த இது மருத்துவ அறிவுரை. அதே போல என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அ இரவுல வீட்ட பெருக்கி அள்ளக்கூடாம பெருக்கக்கூடாதுன்னு சொல்றது இல்ல. ஏன்னா பெருக்குவாங்க. அதாவது தூங்குறதுக்கு முன்னால வீட்டால இப்போ உள்ள மெத்த, கட்டில்லாம் வந்திருக்கு. அப்போலாம் பாய் தானே. இரவெல்லாம் சாப்பிட்ட பிறகு படுக்கிறதுக்கு முன்னால ஒரு தடவ பெருக்கிட்டு தான் பாய் தலகாணி போட்டு படுப்பாங்க. அந்த காலத்துலலாம். அப்ப பெருக்குதல் என்பது இருக்குது. பெருக்கி அள்ளக்கூடாங்கிற வார்த்தையை சேர்ப்பாங்க. அற்புதமான கருத்து அது. ஏன்னா, வீட்டில சில பெண்கள் நகையெல்லாம் அணிஞ்சிருப்பாங்க. திருகாணி ஏதாவது கீழ விழுந்துரும். இவங்க அது தெரியாம இருக்கும். பிறகு தான் அட திருமணம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி, அப்போ இரவு நேரம் பெருக்குவாங்க. பெருக்கி அள்ளி வெளிய குப்பையில போட்டாங்கன்னு வச்சுக்கிறோங்க. இந்த திருகாணி அதுவும் சேர்ந்து போயிருக்கும். அப்புறம் எடுக்கவே முடியாது. இப்போ என்ன பெருக்கி வச்சுட்டாங்களா? ஏதாவது ஒன்று காண போச்சுன்னு வைங்க. பெருக்கி வச்சோம்ல அதில் போய் பாரும்பாங்க. விருந்தே இருக்கும். காலையில எடுத்துக்கிறோம். அதனால் சில நலன்களின் அடிப்படையில் சொன்னாங்க. மூட நம்பிக்கையில் விழிப்புணர்வு, மருத்துவம் இந்த அடிப்படையில் சொன்னாங்க. இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. நல்லதுக்காக தான் சொல்லியிருக்கிறாங்க.